முத்திரைகளும் ஆசனங்களும் சித்தர்கள் லட்சக்கணக்கான முத்திரைகளும் லட்சக்கணக்கான ஆசனங்களும் இருக்கின்றது. சித்திர முத்திரைகள் லட்சக்கணக்கு இருக்கிறது. சித்திர ஆசனங்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்கின்றது. இப்போ முத்திரைகள் ஏன் செய்கின்ற முத்திரையினால் என்ன பலன்? இப்போ அண்டத்தில் பஞ்சபூத சக்தி இருக்கின்றது. நம் உடம்பிலும் பஞ்சபூத சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உடம்பில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. உடம்பில் இருக்கும் பூதங்கள் சரிவிகிதமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதமும் சரிவிகிதம் இல்லாமல் ஒன்று அதிகமாகவோ ஒன்று குறைவாகவோ இருந்தால் நோய் வரும். உடம்பில் சோர்வும் ஆரோக்கியம் இல்லாத தன்மை உண்டாகும். இந்த குறைந்த பஞ்சபூதங்களை சரி செய்து சமன் செய்வதற்கு தான் சித்தர்கள் சித்தர் முத்திரைகளை கண்டுபிடித்துள்ளனர். ஆசனத்தையும் முத்திரைகளையும் கண்டுபிடித்தார்கள். இதை வழியாக குரு வழியாக சிஷியர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் இருக்கின்றது. அந்த முத்திரைகளை பற்றி சிலவற்றை நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த முத்திரை தேள் கொடுக்கு முத்திரை. தேள் கொடுக்கு முத்திரை. தேள் கொடுக்கு முத்திரை. இது போகர் பெருமானார் சீடர்களுக்கு சொல்லித்தந்த முத்திரை. இது போகர் வழி முத்திரை. இதன் குரு வழியாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. தேள் கொடுக்கு முத்திரை. இந்த மாதிரி மூன்று விரல்களை பிணைந்து கொண்டு சுண்டு விரலை இப்படி அசைக்க வேண்டும். தேள் செய்வது போல் அசைக்க வேண்டும். இதுக்கு பேர் தேள் கொடுக்கு முத்திரை. பெருவங்கள் என்னவென்றால், 2 கைகளில் உள்ள நரம்புகள், சோர்வாக இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் சுறுசுறுப்படைந்து நரம்புகள் வலிமை பெறும். கைகளில் இரத்த ஓட்டம் சீராகவும் நன்றாகவும் தடையில்லாமல் கிடைக்கும். இந்த கைகளில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட தடையை நீக்க வல்லது இந்த முத்திரை. இரத்த ஓட்ட தடையை நீக்கி ஒரே சீராக இரத்தத்தை வைத்துக்கொள்ளும். நரம்புகளை சீராக வைக்கும். சோர்வுகள் நீங்கும் கைகளுக்கு. இது குருவிக்கூடு முத்திரை. குருவிக்கூடு முத்திரை. இப்படி 2 கைகளை நீட்டி இப்படி இதுபோல் 2 கைகளை வைத்து 2ஐயும் ஒன்றிணைக்க வேண்டும். அடுத்து இந்த கைகளை இப்படி தொட வேண்டும். குருவிக்கூடு முத்திரை. இந்த குருவிக்கூடு முத்திரை கல்லீரலில் வலுப்படுத்தக்கூடியது. கல்லீரலில் குறைந்த சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. கல்லீரல் பலவீனமாக இருந்தால் இந்த குருவிக்கூடு முத்திரை சரி செய்யும். இப்போ அடுத்து போடக்கூடியது மான் முத்திரை. இப்படி கைகளை இப்படி வைத்துக்கொண்டு இப்படி பிடித்துக்கொண்டு இப்படி வைக்க வேண்டும். இது மான் முத்திரை. இந்த மான் முத்திரையால் என்ன பயன் என்றால், நமக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய தீய அலைகளை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது. கெட்ட சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் நச்சு பார்வைகளையும் விரட்டக்கூடிய சக்தி இந்த மான் முத்திரைக்கு உண்டு. இது நல்ல அலைகளை வாங்கி கெட்ட அலைகளை விரட்டும் சக்தி உள்ள முத்திரை. இதுக்கு பேர் மான் முத்திரை. ஓம் காளி. நம்முடைய பாரத தேசத்தில் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் குறையாத நாடாக நம் தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆதியிலே
படைத்து வந்த அந்நியர்கள் நம் தேசத்தின் பொருள் செல்வத்தை மட்டும்தான் கொள்ளையடித்து போனார்கள். அருள் செல்வத்தை அவர்களால் கொள்ளையடிக்க முடியவில்லை. அருள் செல்வம் அல்ல குறையாதது. நம் தேசத்தில் சகல செல்வங்களும் நிறைந்திருந்தது. சகல செல்வங்களும் சகல தெய்வ சக்தியிலும் நிறைந்த தேசம் நம் தேசம். சகல மூலிகைகளும் சகல அதிசய இடங்களும் உள்ள தேசம் நம் தேசம். நம் பாரத தேசத்தில் நாம் பிறந்ததற்கு நாம் பெருமை அடைய வேண்டும். நம் தேசத்தின் ஞானிகளும் சித்தர்களும் குருமார்களும் மக்கள் வளம் பெறவும் மனிதநேயம் வளரவும் பல வழிகளை சொல்லியிருக்கின்றார்கள். மனிதநேயம் வளரவும் அன்பு வளரவும் பல மார்க்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள், நல் மார்க்கங்களை. அந்த நல் மார்க்கங்களை நாம் ஒன்றாக கடைபிடித்து வந்தாலே ஒற்றுமை தவழும். அதனால் இருக்கக்கூடிய காலங்களில் உண்மை அன்புமாக இருந்து நம் தேசத்தின் புகழை காப்போம். அன்பையும் பண்பையும் சகல சாஸ்திரங்களையும் பாதுகாப்போடு வளர்ப்போம். ஓம் நம சிவாய.